கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா மருது என்ன சொல்றாருன்னா, நீ அந்த எம்டி கிட்ட தள்ளியே இரு, அதாச்சி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ரேவதிக்கு திடீர்னு ஒண்ணுமே புரியல. அப்போ ரேவதி எதுக்கு திடீர்னு இந்த மாதிரிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல என்னதான் இருந்தாலும் இப்போ நீ கல்யாணம் ஆக போற பொண்ணு இல்ல, மொத்தம் உன்னை பார்த்து தப்பா எடுத்துக்க கூடாதுதான் சொல்ற, வேற எதுவும் இல்ல, மொத்தபடி உன் ஃப்ரீடமா நீ இருக்கலாம் அப்படிதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரேவதி கேட்பாங்க, என்ன மருது என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எங்க அம்மா சொல்றதுதான் எனக்கு எல்லாமே, எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நான் கேட்பேன். அம்மா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயத்துல இருக்கும் போது அது எப்படி நான் இந்த மாதிரி தப்பா நடந்துப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற போது, நம்ம மருது கூல் ரேவதி, நான் சும்மா ஒரு ஜஸ்ட் எல்லாரும் தப்பா நினைக்க போறாங்க அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாது, நீ தப்பா எடுத்துக்காத, என்னதான் இருந்தாலும் நீ நல்லபடியா இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க தப்பா பேசுவாங்கல்ல, அந்த இந்த உலகமே இப்படிதானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. அப்போ சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட என்னன்னு பேசுறேன், எம்டின்ற முறைப்படி நடந்துக்கிறேன், மொத்தபடி ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ரேவதியும் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸ் வந்ததுல இருந்து நம்ம கார்த்திகிட்ட எம்டி முறைப்படி தான் நடந்துப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு விஷயம் கூட சொல்ல மாட்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னா கார்த்தி என்ன பண்ணுவா, 2-3 நாள் நோட் பண்ணிட்டு நம்மளோட ரேவதி கிட்ட கேட்பாரு, என்ன ரேவதி எதனால நீங்க பழையபடி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, பழையபடினா புரியல அப்படின்னு ரேவதி சொல்லுவாங்க. இல்ல ரேவதி, நீங்க வழக்கம் போல என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுவீங்களே, இப்ப வேலை உண்டு அதை பத்தி மட்டும் பேசுறீங்க, ஏதாவது வீட்டில் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ இல்லை சார், எனக்கு கல்யாணம் ஆக போகுது, அது உங்களுக்கே தெரியும்ல, நான் சொன்னதுக்கு நீங்கள் அது உங்களோட பர்சனல்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இருந்தாலும் அதுதான் உண்மை, அதனால தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன், ஸோ கல்யாணம் ஆக போகிறதுனால தான் நான் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீட்டில் வார்ன் பண்ணாங்க, அதனால தான். யார் வார்ன் பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை சார் அது சொல்ல முடியாது அப்படின்னு ரேவதி சொல்லுவாங்க. நம்ம நல்லபடியாக பழகினாலும் சுற்றி இருக்கிறவங்க தப்பாக தான் இருப்பாங்க, அவங்க சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி இதை மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தி யோசிப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மருது தான் சொல்லியிருப்பான், அவன் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிடுவார். அப்புறம் அந்த வழக்கம் போல் சரி ஓகே நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி ரேவதி போயிடுவாங்க. ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ ஃபீல் பண்ணும்போதே நம்மளோட மருது தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு கார்த்தி யோசிச்சுட்டு இருப்பாரு. வழக்கம் போல் ரேவதி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மயில்வாகனம் கால் பண்ணுவார். எப்படிப்பா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நல்லா இருக்காங்க, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா ரேவதி அங்க இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இருக்காங்க, சரி நம்ம விஷயம் என்னதான் ஆச்சு, ரேவதி வழக்கம் போல எதனா உங்ககிட்ட பேசுறாளா இல்ல பழகுறாளா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் கேட்பாரு. கார்த்தி எங்கங்க, எனக்கு என்னவோ இந்த ஆஃபீஸில் ரேவதிக்காக தான் விலைக்கு வாங்கி இந்த ஆஃபீஸை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், எப்படியாச்சும் ரேவதிக்கு பழைய ஞாபகம் வரணும், அப்படி இல்லைனாலும் எனக்கு என் தனிப்பட்ட முறையில் பற்றி ஒரு அபிப்பிராயம் வரணும்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி பேசிகிட்டு இருப்பாரு. சரி விடுப்பா, அவனை ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், நீ கவலைப்படாத, ரேவதியை மிரட்டுற அளவுக்கு அவன் ஆளாயிட்டானா அப்படின்ற மாதிரி நம்மளோட மயில்வாகனம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராஜராஜன் ஃபோனை வாங்கி பேசுவார். என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, ரேவதி கிட்ட ஏதோ சொல்லியிருக்காமாமா, அதனால தான் சகல சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா, ஓ அவன் அந்த அளவுக்கு ஆளாயிட்டானா, ஒன்றும் இல்லைப்பா, இந்த சாமுண்டீஸ்வரி புரிஞ்சுக்காம உங்க அத்தை கொடுக்குற இடம் தான் இதெல்லாம், 2 பைத்தியத்தையும் உள்ள விட்டு நம்ம குடும்பத்தையும் கெடுக்குதுங்க, குடும்பத்தோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்குதுங்க, முக்கியமாக ரேவதியோட வாழ்க்கை தான் இதில் பாலாயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்திக், கவலைப்படாதீங்க மாமா, எதனா ஒரு திட்டம் போட்டு கண்டிப்பாக ரேவதியை கொண்டு வந்துடலாம், கண்டிப்பாக ரேவதிக்கு என்னோட மனசு புரியும், நான் அவன் இருக்க அன்பு உண்மைதான், அதனால் அது கண்டிப்பாக பொய்யாகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிப்பா எப்படியாச்சும் ரேவதியை உன்னோட இடத்துக்கு கொண்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களும் கார்த்திக் ஆறுதல் சொல்லுவாங்க. ரேவதி அவாய்ட் பண்ணுறதை வச்சு கார்த்தி ரொம்பவே வருத்தப்படுவார்.